ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தாவேகாவினுடைய அமைச்சர்கள் அவங்களுடைய செயல்பாடு பற்றி செய்திகளில் இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இளம் அமைச்சர்கள் அந்த வேகத்தில் செயல்படுறாங்க அப்படின்ற அப்ரிசியேஷன் நிறைய வந்துட்டு இருக்குது. பேரன் எம்எல்ஏவாக இருக்கும் போது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்ட்ரெச்சஸ் தள்ளின ஒரு ஆளுக்கு டிஸ்மிஸ் அப்படின்ட்டாப்புல கூலி தொழிலாளி கான்ட்ராக்டில் வேலை செய்வார். அப்புறம் இவரே மாஸ்க்கை போட்டுக்கிட்டு விஜய் மாதிரி மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனாப்புல 4000 ரூபா அர்ச்சனைக்கு கேட்கவும் இவரும் ஜிபே பண்ணிருக்காரு. இவரை தான் கைது பண்ணணும். வாங்கினதில் 2 காவலாளி டிஸ்மிஸ். மெயின் அர்ச்சகர் ஒருத்தர் இருக்காப்புல, அவருக்கு இந்நேரம் அதாவது 10 ரூபா வாங்கினவனுக்கு வேலையை விட்டு டிஸ்மிஸ், 2 காவலாளி டிஸ்மிஸ். அப்போ மெயின் அர்ச்சகருக்கு கிருமி போஜனம் தானே இருக்கணும். 10 நாள் பூஜை பண்ணக்கூடாது. இப்போ அந்த அர்ச்சகர் 10 நாள் பூஜை பண்ணலாம், கோயிலேருந்து சாமி கோச்சிக்கிட்டு வேற கோயிலுக்கு போயிருமா? அதுதான் அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. அவர் ஜெயிச்சு வர வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஜெயிச்சு வர வரைக்கும் அடேங்க அப்பா, இவர் சாதியே பார்க்காம தான் தனி தொகுதியில கூட கரெக்டாக ராஜ்மோகன்லாம் பார்க்காமலே நிப்பாட்டிங்க. எப்படி சாதியே பார்க்காம நீங்க வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கல்குவாரியை ஆய்வு பண்ண போறாப்புல நம்ம பல்டாக்டர் போறாரு. அதாவது எல்லாரும் கையில தான் கேமரா எடுத்து போனாங்க ஒவ்வொருத்தரும். இவரெல்லாம் ட்ரோனை எடுத்துட்டு போயிட்டாரு. அதை விட இவர் ஆகச்சிறந்த அறிவாளி. ஒருத்தர் வந்து 3/4 மணி நேரமா நிக்கிறேங்க, பஸ்ஸே வரலங்க, தம்பி ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டப்பா, நான் இன்னும் சாப்பிடவே இல்லப்பா அப்படிங்கிறாரு. சாப்பிடலாம், போய் சாப்பிட்டுவாங்க. இதுல உங்களை யார் பிடிச்சி வச்சா? அப்படி என்ன வேலை? போய் சாப்பிட்டுவாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சே அவர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. தாவேகாவினுடைய அமைச்சர்கள் அவங்களுடைய செயல்பாடு பற்றி செய்திகளில் இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இளம் அமைச்சர்கள் அந்த வேகத்தில் செயல்படுறாங்க அப்படின்ற அப்ரிசியேஷன் நிறைய வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்குள்ள அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற விதம், அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உங்கள் பேர் என்ன? நாராயணசாமிங்க. டிஸ்மிஸ். சார் நீங்கள் சிஎம். அந்த மாதிரி ரமேஷ் டெய்லி முதல்வன் படத்தை ஒரு 100 வாட்டி பார்த்து ஆய்வுக்கு போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எம்எல்ஏவாக இருக்கும் போது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்ட்ரெச்சஸ் தள்ளின ஒரு ஆளுக்கு டிஸ்மிஸ் அப்படின்ட்டாப்புல கூலி தொழிலாளி கான்ட்ராக்டில் வேலை செய்வாருங்க. அப்புறம் இவரே மாஸ்க்கை போட்டுக்கிட்டு விஜய் மாதிரி மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனாப்புல 4000 ரூபா அர்ச்சனைக்கு கேட்கவும் இவரும் ஜிபே பண்ணிருக்காரு. இவரை தான் கைது பண்ணணும். இல்லை அவர் வந்து இது என்னன்னு பார்க்க, அந்த ப்ராசஸ்க்காக தானே என்னன்னு பார்க்குறது. வாங்குறாங்க அப்படின்னா உடனே இது மாதிரி வாங்குறாங்க, இது என்னன்னு இப்போவே ஒரு அதிகாரம் பண்ணியிருக்கலாம். இல்லை, அதுக்கு ஒரு எவிடன்ஸ் பேசிக்காக. சரி, ஓகே, எவிடன்ஸே இருக்கட்டும். நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். வாங்கினதில் 2 காவலாளி டிஸ்மிஸ். மெயின் அர்ச்சகர் ஒருத்தர் இருக்காப்புல, அவருக்கு இந்நேரம் அதாவது 10 ரூபா வாங்கினவனுக்கு வேலையை விட்டு டிஸ்மிஸ், 2 காவலாளி டிஸ்மிஸ். அப்போ மெயின் அர்ச்சகருக்கு கிருமி போஜனம் தானே இருக்கணும். இல்லைன்னா கம்பி கும்பா கம்பி ஏதாவது ஒன்று இருக்கணும். அதெல்லாம் எதுவும் இல்லை. 10 நாள் பூஜை பண்ணக்கூடாது. இப்போ அந்த அர்ச்சகர் 10 நாள் பூஜை பண்ணலாம், கோயிலேருந்து சாமி கோச்சிக்கிட்டு வேற கோயிலுக்கு போயிருமா? இல்லை, விளக்க கடிதம் கேட்டிருக்காங்கல்ல. விளக்க கடிதத்தில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அவர் வந்து நியமிக்கப்பட்ட அர்ச்சகர் இல்லையா, தானாக வந்து அர்ச்சகரான். இப்போ நான் என்ன கேட்குறேன், தானாக வந்து அர்ச்சகர்னா நாங்களாம் தானாக வரலாமா? சேர்த்துப்பீங்களா? சரிப்பா, அதெல்லாம் இல்லை, நீ எப்படி வேற இதுவும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க. இன்னைக்கு எக்ஸாம் எழுதி அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம்னு எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்காம வெளியில் உட்காந்துருக்கான்ல, அவனாம் உள்ள விடுவீங்களா? தானா வாழ்ட்டனா வரான்ல, அவனாலாம் உள்ள விடுவீங்களா? அந்த பிரச்சனையும் நம்ம ரமேஷ் கீழே தான் வருது. இல்லைங்க, நீங்க சொல்ற அரசியல் இல்லை, அதுல இருக்கக்கூடிய இந்த இவருக்கு விளக்க வீடியோலாம் கிடையாது. தானா தானே வந்த வெளியே ஓடி போயிருன்னு அப்படி சொல்ல வேண்டியதானே. நீ இனிமேல் கோயில் பக்கமே வரக்கூடாது, போங்க தனியாக ஒரு கோயில் ஆலமரமா முருங்கை மரம் வச்சு அங்கே போய் கும்பிட்டுங்கன்னு அனுப்பிச்சு விட வேண்டியதானே. இவருக்கு மட்டும் என்ன 10 நாள் பூஜை பண்ணக்கூடாது? இவர் 10 நாள் பூஜை பண்ணலன்னா சாமி கோச்சுக்குமா? இல்லை 10 நாள் பூஜை பண்ணலன்னா வர பக்தர்கள் ஐயோ அவர் தான் நல்ல மந்திரம் போடுவார்னு இவங்க கோச்சுக்குவாங்களா? எனக்கு புரியல. அப்போ அவாக்கள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க, அவாக்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள், அவாக்கள் ரொம்ப இதுதான், ஓகே நாங்கள் நம்புகிறோம். அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன அந்த தண்டனைக்கு இந்த தண்டனைக்கு என்ன வித்தியாசமாக இருக்குன்னா நூலாக தான் வித்தியாசம். நான் இதை மட்டும் கேட்டுறேன். நான் என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அந்த சிக்கல் ஒரு பக்கம் இருக்கு, அதை நம்ம தனியா பேசலாம். பட் இப்போ நடந்திருக்குது என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி இருந்த அமைச்சர்கள், குறிப்பா திரு சேகர் பாபு அவர்களோ இல்லை மற்றவர்களோ அதை கேள்வியே கேட்கல. ஒருத்தர் போய் கேட்குறாருன்னா அவருடைய ஜாதியை கண்டுபிடிச்சு போடுறீங்க, இல்லை அவரை கேட்கறத கிரிட்டிசைஸ் பண்றது எப்படி நியாயம்னு கேட்குறாங்க.
அதாங்க இப்போ கேட்குறதெல்லாம் கரெக்டு. இப்போ நாங்கள் வந்து இந்த இவ்வளோ நாள் இது கேட்கப்படாமல் இருக்குல்ல. இஷ்யூவை ஒரு மாஸ்க் போட்டு ஒரு சிஐடி சங்கர் மாதிரி உள்ளே போய் எல்லாம் பண்ணதெல்லாம் நாங்கள் மெச்சிக்கிறோம், ரைட்டு, ஓகே. தண்டனையும் இங்கே சரியாக இருக்கணும்ல. தண்டனையும் சரியாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரைட்டு ஒத்துக்கிறோம், உண்மையிலேயே இவர் வந்து பெரியாரிசம் தான்ப்பா, பக்கா மாஸ் தான்ப்பா அப்படின்னு நாங்கள் பேச போகிறோம். அது எப்படி அவருக்கு மட்டும் தனி விதி கடிதம், விளக்க கடிதம், அந்த விளக்க கடிதம் அந்த 10 ரூபா வாங்குற ஸ்ட்ரெச்சஸ்ட்டை ஏன் இல்லை? அந்த விளக்க கடிதம் ஏன் இந்த 2 காவலாளிகிட்ட இல்லை? ஏன்னா அவங்களாம் வேறு சாதி. அந்த 10 ரூபாவில் அவன் என்ன வீடு கட்டிட போகிறானா இல்லை அடுத்து சிஎம் ஆகிட போகிறானா? 10 ரூபாவில் எதுவுமே இல்லை. அப்போ இவருக்கு ஒரு தண்டனை அவருக்கு ஒரு தண்டனைன்னும் போது சமூகத்தை நாங்கள் பேசுவோம்ல. இன்னொன்று, ஏன் இந்த இவருடைய சமூகத்தை பேசுகிறாங்க அப்படின்னா, இவர் இருக்க இடம் இங்கே மேல்மரு இது மறைமலை நகரா, அங்கே தான் இருக்காப்புல. இவரை எதுக்கு கரெக்டாக தூக்கிட்டு போய் ஸ்ரீரங்கத்தில் நிப்பாட்டினீங்க? அதுதான் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, அவர் ஜெயிச்சு வர வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஜெயிச்சு வர வரைக்கும் அடேங்க அப்பா, இவர் சாதியே பார்க்காம தான் தனி தொகுதியில் கூட கரெக்டாக ராஜ்மோகன்லாம் பார்க்காமலே நிப்பாட்டிங்க. எப்படி சாதியே பார்க்காம நீங்கள் வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அப்புறம் எப்படி வெங்கட்ராமனை கரெக்டாக கொண்டு போய் அந்த இடத்துல மயிலாப்பூரில் செத்த கரெக்டாக நிப்பாட்டுறேல்? எனக்கு புரியலையே. மயிலாப்பூரில் கரெக்டாக அவள் பார்த்து நிப்பாட்டுறேல, அதுவும் ஜாதி தெரியாதா? கேட்குறவன் கேனைன்னா என்ன வேணாலும் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. சாதி ரீதியாக எத்தனை இடத்துல எத்தனை கேண்டிடேட்ஸ் இவங்க நிப்பாட்டினாங்கன்னு லிஸ்ட் எடுத்தோன்னா வேறு மாதிரி ஆகி போயிடும். அப்படியே நீங்கள் ரமேஷ்கே வாங்க, இதுதான் இவருடைய செயல்முறை. இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆள். தண்டனைன்ற பேரில், ரைடுன்ற பேரில் இப்படி தான் பண்ணிருக்காரு. சமமாக இருந்துச்சுன்னா நாங்கள் வாழ்த்துறோம், நல்ல பையன், சின்ன பையன், இன்னும் கற்றுக்கட்டும், இதெல்லாம் ஓகே, ரைட்டு. இதெல்லாம் தாண்டி ஒரு கூத்து நடக்குது. ஒரு கடைக்கு போய் லட்டு எடுத்துகிட்டு இந்த லட்டு இந்த டேட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு என்ன ஆதாரம்னு கேட்குறாரு. அவன் அதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? சார், நான் என்ன சிசிடிவி வச்சுருக்கேனா இல்லை வேறு என்ன செய்ய முடியாதுக்கு? அது எனக்கு கம்பெனி இங்கேருந்து வாங்கி கொடுக்குறாங்க, இந்த டேட்டை தாண்டி ஏன் விற்கிறேன்னு கேட்கலாம். பிளாஸ்டிக் கவரில் ஏன் விற்கிறேன்னு கேட்கலாம். அவுட்டோரில் வெளியில் தெரிகிற மாதிரி ஏன் வைக்கிறேன்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு நீ வந்து உண்மையிலேயே இந்த இடத்துல நீ தான் நிற்கிறன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் எப்படி இருக்கும்? இப்படி இவர் ஒரு பக்கம் ரூட் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காப்புல. இன்னொருத்தர் ஒரு அமைச்சர் கல்குவாரியை ஆய்வு பண்ண போகிறாப்புல. நம்ம பல்டாக்டர் போகிறாரு. அதாவது எல்லாரும் கையில் தான் கேமரா எடுத்துகிட்டு போனாங்க ஒவ்வொருத்தரும். இவரெலாம் ட்ரோனை எடுத்துகிட்டு போயிட்டார். வீட்டிலேருந்து ட்ரோன் பின்னாடியே வருது. கல்குவாரியில் அப்படியே 10 தலை ராவணன் அந்த சிம்பு கெட்டப்பில் போயிட்டாப்புல ஆள். கல்குவாரியில் போய் பேப்பர் திருப்புறாப்புல, இதெல்லாம் பண்ணுறாப்புல, சைனை பண்ணுறாரு, எடை செக் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. தனியாக ஒரு டிரைவர் வந்து வீடியோ போடுறான். ஐயா, நீ ரைடு நடத்துனது கரெக்டு, பேப்பர் செக் பண்ணது கரெக்டு, எடை கரெக்டாக இருக்கான்னு பார்த்த பாரு, அது கூட கரெக்டு. ஆனால் நீ எதை பார்க்கல தெரியுமா? கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க பார்த்தியா? அதையே கொள்ளையடிக்கிறதே நீ கரெக்டாக கொள்ளையடிக்கிறாங்களா நீ பார்த்துருக்க பார்த்தியா? உன்னையதாயா நாங்கள் அமைச்சராகணும்னு தனியாக வீடியோ போடுறோம். இல்லைங்க, ஆனால் அங்கே வந்து எக்கச்சக்கமான டெம்பரரியாக பல கல்குவாரிகள் வந்து மூடி இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இல்லை முடிச்சுற கேள்வி, மக்கள் வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, பட்டாசு போட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு வகையில் தற்காலிக மூடல், நிரந்தர மூடல்லாம் கிடையாது. நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கணும். தற்காலிக மூடல் தான். இந்த தற்காலிக மூடலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, நான் தான் அமைச்சர், இனிமே எனக்கு சில பல கவனிப்புகள், சலுகைகள் எல்லாமே வரணும். அப்படி வரலையா இப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம எடுத்துக்குதான் சொல்லுவோம். சரி, இப்போ இவ்வளோ வருதுங்க, இவ்வளோ கல்குவாரிகளை மூடி இருக்காங்க, டேட்டா கூட சொல்கிறாங்க. இதே மாதிரியான ஃபோர்ஸான ஒரு செய்தி, இதே மாதிரி ஒரு பரபரப்பான பிரேக்கிங் நியூஸ் அந்த கல்குவாரிகள்லாம் மீண்டும் திறக்கும் போது வருமா? அது செய்தி நிறுவனம் கை தானே இருக்கு. அப்போ அந்த செய்தியை போட வைக்கிறது யாருன்னு இருக்குல்ல. இது ஒரு கல்குவாரியை மூடிட்டாங்கன்ற ஒரு செய்தி, திறந்துட்டாங்கன்றது ஒரு செய்தி தானே. அப்போ அந்த செய்தியும் வரணும்ல. எத்தனை கல்குவாரிகள் தமிழ்நாட்டில் தற்காலிகமாக கடந்த ஆட்சியில் மூடப்பட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி ஆட்சியில் மூடப்பட்டிருக்குன்ற செய்தியெல்லாம் பார்த்தோம். திறந்த செய்தி எங்கே வந்திருக்கு? அதே கல்குவாரியை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நபரை நம்ம அமைச்சர் இவர் பேர் என்ன, கல்குவாரி போய் பார்த்த அமைச்சர், அவர் வந்து நேரில் பார்க்குற பிரபு, டிகே பிரபு வந்து நேர்லையும் பார்த்து மரியாதையும் செலுத்திட்டு போகிறாரு அந்த நபர். அவர் அதை சோசியல் மீடியா அவருடைய கல்குவாரி மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அது உள்ள ஆய்வு பண்ண தெரியும். ஆனால் அந்த இதெல்லாம் நடக்குது. அவர் அந்த குவாரி வச்சிருக்காருன்றதுக்காகவே அவரை மொத்தமாக புறக்கணிக்கவும் முடியாது இல்லைங்க. மற்ற கட்சியிலையும் குவாரி ஓனர்ஸ் வந்து கட்சியில் இருக்கிறாங்க, பொறுப்பில். பொதுவாக கல்குவாரி வச்சுட்டாங்க அப்படின்னா அங்கே ஆட்சிக்கு வர எம்எல்ஏவோ இல்லை அமைச்சர்களோ சில பல கவனிப்புகள்லாம் கவனிக்கணும். அது வழக்கமாக நடக்கிறது தான். எதுக்குன்னா உரிமை மீறி அதிக அளவில் தூண்டப்படக்கூடிய வேலைகள்லாம் நடக்கும். இப்போ நம்ம கேட்குறோம், சிடிஆர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்தில் பேசுகிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. மதுரை வடக்கில்
திமுக வேட்பாளர் பேரில் ஒரு கல்குவாரி இயங்குது, அது வந்து அனுமதியை மீறி நடக்குதுன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் எங்கிட்ட அனுமதி இருக்குது, அளவு மீறி நாங்கள் எடுக்கலை, நாங்கள் வந்து ட்ரோனில் ஆய்வு பண்ண சர்டிஃபிகேட்டே இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் அதை விட அதிகமான இன்னும் 2 கல்குவாரிகள் இயங்கிக்கிட்டு இருக்குது, அது அதிக அளவில் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி பாஜக ஆளுங்க இருக்காங்க. ஏன் மதுரையில் இருக்க அந்த கல்குவாரி இன்னும் மூடலை? இதையும் மூட வேண்டியதானே, தற்காலிக மூடல்னு போய் மூட வேண்டியதானே? இதை தானே மையமாக வச்சு அவங்க தேர்தல் பிரச்சாரமே பண்ணாங்க. இப்போ வரைக்கும் ஏன் மூடலை? அப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய லாபி இருக்குது, இதுதான் காரணம். அடுத்து இன்னொரு அமைச்சருக்கு வருவோம், போக்குவரத்துறை அமைச்சர். சீரியஸாக சொல்கிறேன், ஆக பழைய ஒரு திட்டம் அது. கலைஞர் காலத்தில் இருக்கும்போது பஸ் பாஸ் இப்படி இருக்கும், பெருசாக இருக்கும், பெரிய சயின்ஸ் புக்குலேயோ இல்லை சோசியல் புக்குலேயோ வச்சு எடுத்துகிட்டு போவேன் நான். பஸ் பாஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும், ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா. அந்த 2 மாதம் 2 ரூபா 50 காசு டிக்கெட்டு, மஞ்சள் போர்டுனா, பச்சை போர்டுனா 3 ரூபா, ஒயிட் போர்டுனா 2 ரூபா பஸ்ஸுக்கு டிக்கெட்டு. அந்த 2 ரூபா இருந்த பஸ்ஸுக்கு 5 ரூபா கொடுத்து விடுவாங்க வீட்டில். அப்படி இருக்கும்போது கலைஞர் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து நீங்கள் யூனிஃபார்மில் போனாலே போதும், டிக்கெட் எடுக்க வேண்டாம், பஸ் பாஸ் இஷ்யூ பண்ணுற வரைக்கும். ஆமாம், யூனிஃபார்ம்லேயே நீங்கள் போங்க, டிக்கெட் எடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த ஸ்கீமை இப்போ இருக்க போக்குவரத்துறை அமைச்சர் வந்து அறிவிக்கிறார், யூனிஃபார்மில் இருந்தால். அதுக்கு நீங்கள் ஃபயர் விட்றாங்க, வாவ் வெல்டன் வாட் அ ஸ்கீம்டா அப்படின்னு. இல்லை, அதை வந்து ஒரு ஸ்கீமாக சொல்லி அவர் ஒரு புதுப்பிச்சு தானே கொடுக்குறாரு. அதெல்லாம் ஏங்க அது புதுப்பிக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. ஸ்கூல் பசங்க பஸ் பாஸை காட்டணும்னே அவசியமே இல்லை. அவங்க காலங்காலமாகவே ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்தால் கண்டக்டர் டிரைவர் காட்டவே வேணாம், அவங்க அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. இது எதுக்கு இவர் அறிவிக்கணும்? அதை விட இவர் ஆகச்சிறந்த அறிவாளி. ஒருத்தர் வந்து 3/4 மணி நேரமாக நிற்கிறேங்க, பஸ்ஸே வரலங்க, தம்பி நீ ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டப்பா, நான் இன்னும் சாப்பிடவே இல்லைப்பா அப்படிங்கிறாரு. சாப்பிடலாம், போய் சாப்பிட்டுவாங்க, இதில் உங்களை யார் பிடிச்சி வச்சா? அப்படி என்ன வேலை, போய் சாப்பிட்டுவாங்க. அது எனக்கு எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கப்பா, நான் இன்னும் சாப்பிடவே இல்லைப்பா, அதுக்குள்ளே அவனை ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க, அவன் குடிச்சிட்டு வந்துட்டான்னு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. கேள்வி கேட்டவனை இன்னொருத்தன் கேள்வி கேட்குறான், சார் வால்வோ பஸ்ஸே வரல சார். தம்பி, வால்வோ பஸ்ஸை பற்றிலாம் பேசாதப்பா, அரசு பஸ்ஸை பேசுப்பா. முன்ன பின்ன அரசு பஸ்ஸில் போனால் தானே அந்த பஸ்ஸோட அருமை தெரியும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிநவீன பேருந்துகளை உற்பத்தி பண்ணியிருக்கு திமுக அரசாங்கம். நீங்கள் லோக்கல்லையும் சரி மொஃபசல்லையும் சரி, பல ஊர் பல மாநிலங்களில் மொஃபசல் பஸ்ஸில் ஸ்லீப்பரே கிடையாதுங்க, ஸ்லீப்பரே கிடையாது, புஷ்பேக் கூட கிடையாது. நீங்கள் கேரளாவுக்கு போயிட்டு வாங்க, மாட்டு வண்டி கல்லில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் பஸ் எல்லாம். அந்த மாதிரியான நிலையில் ஆனால் இங்கே ஸ்லீப்பரு, ஏசி ஸ்லீப்பரு, வால்வோ, பேட்ரி பஸ்ஸுன்னு பல பேருந்துகள் வசதியில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவே தெரியாத ஒரு அமைச்சராக இருக்கார். இது ஒரு பக்கம் அமைச்சர். இன்னொருத்தர் சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா, அவர் ஒரு பக்கம். இன்னொருத்தர் இந்த பக்கம் ஒரே குப்பை மேடாக இருக்குது. இந்த குப்பை மேடை எப்படி சரி பண்ணோம் அப்படின்னா, இந்த வடிவேலு ஒரு படத்தில் ஹோட்டலில் உட்காந்து சொல்லல, ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே சின்ன வட்டம் இல்லாமல் பெரிய வட்டம் இல்லாமல் ஊற்றி, அது மேலே கொஞ்சம் வெங்காயத்தை பொடியாக தூவி, கொஞ்சம் நெய், அப்புறம் அந்த இட்லி பொடியை தூவி ஒரு பெரட்டு, அப்புறம் ஒரு பெரட்டு, அப்படியே புறன்னு கொண்டு வாங்கணும். அந்த மாதிரி ஒரு இங்கே இருக்க குப்பை எல்லாத்தையும் அழகாக அள்ளி ஒரு லாரியில் வச்சு அப்படியே கொண்டு போனீங்கன்னா, அங்கே ஒரு கல்குவாரி பக்கத்தில் ஒரு 1000 அடி குழியை நோண்டி அந்த குப்பையெல்லாம் அங்கே கொட்டி மேலே நல்ல மண்ணாக பார்த்து புறப்புறியாக தூவி விட்டோன்னா சமமாயிரும். என்ன ஒரு டேலண்ட்டு பாருங்க. இதெல்லாம் அனுபவம்லாம் சொல்லக்கூடாது ஆள்கிட்ட, அதெல்லாம் பெரிய ஆள் வருங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்த அமைச்சர் கீர்த்தனா, ரீல்ஸ் மூலிமா பயங்கர ட்ரெண்டான ரீல்ஸ் மூலிமா முதலீட்டாளர்களை கூப்பிட்டு ஏச்சா வெல்கம் எவ்ரிபடி லைக்கிங் மீ இதெல்லாம். அவங்க எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் பேசுகிறார். யார்? ஆந்திராவில் இருக்க முதலமைச்சரோட பையன் இங்கே சப்போர்ட் பண்ணி இவரை பேசுகிறாப்புல, நாரா லோகேஷ். அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இன்னொன்று, நம்ம தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அங்கே அமைச்சராயிட்டாங்கன்னு தெலுங்கு மீடியா கொண்டாடுதாங்க. இவங்க பக்கத்தில் இருக்க எவனுமே தமிழ் பேசுகிறவங்க கிடையாது, எல்லாம் தெலுங்கு ஆளுங்க தான் வச்சு பயங்கர ஒரு லாபி பண்ணி தனியாக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னும் வேறு யாரெல்லாம் அமைச்சர்கள்லாம் நம்ம செங்கோட்டையன் அவர் என்னங்க, அருண்ராஜ் சொன்னார், இதெல்லாம் தெளிவான அரசியல்வாதி. அருண்ராஜ் வந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் அரசு மருத்துவமனை போகணுங்கிறாங்க, நீங்கள் என்னங்க ப்ரைவேட்டில் வந்துருக்கீங்க? இது என்னுடைய உறவினர் மருத்துவமனை, அந்த நாள் இங்கு பார்த்தால் எனக்கு ஓசி, அங்கே போனால் அரசு காசு வேஸ்ட் ஆகும், அதனால் நான் ஓசியில் பார்த்துக்கிட்டேன். இதை அவங்க புரியாமல் அமைச்சரின் நச்சு பதில், அமைச்சரின் ஃபயர் பதில் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. அந்த பீல ஆரம்பிக்கிற சேனலாம், அடடே அமைச்சர் கொடுத்த அந்த விளக்கத்தினால கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போடுறான்.
டேய் அருண்ராஜ் அவர் சொன்ன ரீசன் என்னன்னா, எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் எல்லாருமே அரசு மருத்துவமனையில் போய் பார்த்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இவங்களே இங்கே பார்க்குறாங்கன்னா நாமளும் போகலாம், அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும், அணுகுமுறை நல்லா இருக்கும், நல்லா சேஃபான மருத்துவமனை அப்படின்னு போய் பார்க்கலான்னு ஒரு இதுலேருந்து சொல்கிறாரு. காசுக்காக அவர் சொன்னார். அங்கங்கே 5 ரூபாக்கே டாக்டர் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்களே பொது சேவை, அங்கேயே போயிடுவாங்களே அதுக்கு. அவர் நம்மளால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுக்கு இவங்க ஃபயர் வேற விடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம விஜயுமே அவர் தான் அப்படி தான். அங்கேருந்து நிரஞ்சன், டெல்லி நிரஞ்சன் ரிப்போர்ட்டர், சார் பத்திரிகையாளர் ரிப்போர்ட் கொடுங்க சார் அப்படின்னு அவர் ஜூட் விட்டாப்பில். புசியானதெல்லாம் சேஃப்டி, வெளியே வந்தாதானடா என்னையை பிடிப்பீங்க, ஓடிடுறா நான் வரவே மாட்டேன்னு அவர் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கார். இப்படி அமைச்சர்கள் வெளியில் வந்து புலம்பி தள்ளி என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுறான். மெயினாக இது நம்ம மதுபானத்துறை, மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அல்டிமேட்டு. இந்த விளக்கத்தை நான் காலங்காலமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 10 ரூபா ஏன் வாங்குறாங்க அப்படின்றதுக்கு இது அவர் நேரடியாக அங்கே போகலை, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவர் சொல்கிறாரு இது சினிமா இல்லை, அதெல்லாம் ஸ்டாப் பண்ண பல வருஷங்கள் ஆகும், பல நாள் ஆகும்னு இவர் விளக்கம் கொடுக்குறாரு. இல்லை அவரும் இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்கிறது நல்ல விஷயம் தானே. அப்போ சினிமா இல்லை தானே, அவர் சொல்கிறது உண்மை தான், சினிமா இல்லை தானே, ப்ராக்டிக்கல் தானே. அப்போ அப்படியே கம் டு ஃபர்வேஸ் வந்து சுற்றுப்பயணம் போகிறாப்புல. அங்கே ஒரு மீனவர்கள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ஆய்வு பண்ணுறாரு. அவங்ககிட்ட சொல்கிறாரு, உங்களெல்லாம் எங்கள் தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் நீங்கள் சுறா படம் பார்த்தீங்களா? சுறா படம் பார்த்தீங்க, அதில் சுறாவில் எப்படி காப்பாற்றினார் மீனவர்கள், அப்படி உங்களை காப்பாற்றுவார். நிஜமாவே அப்படி? ஆமாம், நான் வீடியோ காட்டுறேன், சத்தியமாக காமிச்சிருக்கேன், சீரியஸாக அது எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், எவனா டெலீட் பண்ணி விட்ருவான்னு. இப்போ 2த்தில் எதை எடுத்துக்கிற சொல்லுங்கள். இவங்க ஒரு பக்கம் இருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இயங்குறவனுங்களாம் அதுக்கு மேலே இருக்காங்க. அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து மறுபடியும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டாங்க. ஆதவர்ஜனாவோட பழைய வீடியோவையும் இதையும் போட்டு பொலன்னு பொழுது வாரியர்ஸே டென்ஷன் ஆகிட்டாங்க. இவர் எதுக்கு போட்டிங்க, இவர் ஊழல்வாதி, இவர் கருப்டடு, இவரையும் போட்டிங்கன்னு கொந்தளிக்கிறாங்க. நம்ம ஆளுகளை பல பேரை கைது பண்ண ஒரு விட்டுறாதீங்க, தூக்குங்கன்னு கைது பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் விளக்கலை, நீங்கள் எல்லாரும் நம்ம விஜய் அவர்களை ப்ளேம் பண்ணுறீங்க, பட் ஆனால் இது நான் வேறு ஆங்கிளில் பார்க்குறேன்னு இங்கிலீஷில் எழுதுகிறான். என்னமோ சொல்ல வரான்ப்பா அப்படின்னு நானும் கொடுத்து கவனித்து அப்படியே எழுதுனது படித்தா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே போக்கிரி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போக்கிரி படத்தில் சரவணனும் நாசரும் இறந்ததுக்கப்புறமா சத்தியமூர்த்தி ஐபிஎஸ்ஸாக ஒரு ஒல்லியாக ஒரு கேரக்டர் வரும், அதுதான் நம்ம தளபதி. அந்த கேரக்டர் வந்து பதவி ஏற்றதுக்கப்புறமா ஒரு கருப்டடு போலீஸை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு எதிரியோட கோட்டைக்கு கொண்டு போய் அந்த போலீஸையே அப்படி பண்ணுருவார். அதுக்கு தான் இப்போ வந்து இந்த அருண் ஐபிஎஸ்ஸை வச்சுருக்காரு. ஒரு நாளாவது உண்மையாக போலீஸாக இருன்னு சொல்லி தான் அவர் இவரை நியமிச்சிருக்காரு அப்படின்னு எழுதுகிறாங்க. கீழே அவ்வளோ லைக்கு, எம்மாடி இவங்களை திருத்தவே முடியாது போல இருக்கே, ரொம்ப பெரிய ப்ராசஸ் போல இருக்கே, நான் அப்படி பார்க்குறேன். அவ்வளோ லைக்கு, அவ்வளோ ஹார்ட்டின்னு சத்தியமாக அவன் யோசிச்சிருக்கான் பயங்கரமாக. அதுக்கடுத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஒருத்தன் எழுதுகிறான், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு இவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க மாதிரி நடிக்கிறாருன்னு நினைங்க, இவர் இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஜீவானந்தம் இல்லை, கதிரேசன், கத்தி என்கிற கதிரேசன். ஆனால் அங்கே ஜீவானந்தமாக ஒருத்தர் சைடில் வேலை நடக்குது, விவசாயிகள் தைரியமாக இருக்குன்னு ஒருத்தன் எழுதுறான். ஸோ எனக்கு புரியல, சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்களாம் திருந்திடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா எனக்கு கண்டென்ட் இல்லாமல் போயிடும், அதனால் அவங்க திருந்தவே கூடாது, அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் அப்படியே இருந்து எனக்கு வந்து வாழ்க்கையை கொடுங்க. ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க QR கோடு மூலிமா, மறுபடியும் நீங்கள் மேலும் மேலும் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கணும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார். நன்றி.